ஒருபோதும் தப்பிக்காத ஒரு சிறிய எலி இருந்தது. அதுதான் நம் கதையின் நாயகன், அறிவு ததும்பும் அரவிந்தன் எலி. அவனை பார்த்தவுடன் எல்லோரும், இதா பக்கத்துக்கு ஓடுற எலி என்று நினைத்து விடுவார்கள். ஆனால் இந்த எலி சும்மா ஓடுற எலி இல்ல. அது எல்லாம் தெரிந்த எலி. பசுமை மேயும் புல்வெளியிலும் பழம் பழுத்த பழவனத்திலும் வீட்டுக்குள் இருக்கும் ரகசிய இடங்களிலும் எங்கு நடந்தாலும் அரவிந்தனுக்கு தெரியும். எங்கு உணவிருக்கிறது, எங்கு ஆபத்து இருக்கிறது, அதற்கெல்லாம் ஏற்கனவே திட்டம்தான். பிற எலிகள் பயப்படுகிற இடங்களில் அரவிந்தன் ஆழமாக யோசித்து தைரியமாக செயல்படும். அவனுடைய சிறு மூக்கு நாற்றத்தை கண்டுபிடிக்க, அவனுடைய சிறு கண்கள் ஒளியை விரும்பும். அவன் பார்த்த இடமெல்லாம் சிறு உலகம் கதையாக மாறுகிறது. அந்த சிறிய எலி பெரிய அறிவைக் கொண்டு எல்லோருக்கும் ஒரு பாடம் சொல்கிறது. உடலைப் போல அறிவும் வலிமை